டேஸ்டான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணிக்குள்ளே சேர்த்திக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், அது நல்லா வெந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப குலைவாக வேகக்கூடாது. இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரைஸ் வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்திக்கலாம். அது லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப ட்ரை வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 கப்பு முட்டைக்கோஸ், 1 கப்பு கேரட், 1 கப்பு பீன்ஸ், 1 குடைமிளகாய், இது எல்லாத்தையுமே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் காய்க்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா வெந்துடும். இல்லை உங்களுக்கு ரொம்ப நல்லா வேகணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸ் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதில் 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் வந்து ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொல கொலன்னு ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.